புதன்கிழமை ஈவினிங் பெங்களூரில் இப்படி தாங்க இருந்துச்சு கிளைமேட். 6 o'clock ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் மணி 4:30 அந்த மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 4:37 அப்படிங்கும்போதே மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நானும் பாப்பா தூங்கிட்டு இருந்தா அந்த டைமில் அப்படின்னு காட்டி கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மழை வரையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் நம்ம வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது, ஏதாவது கேட்க ஆரம்பிக்குது. ஸோ போண்டா சுடலாங்கிற ஒரு பிளான் இருந்தாலும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு நான் வந்து அடுத்தது ஈவினிங்க்கு என்னென்ன தேவையோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் நம்ம வீட்டில் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா சுண்டல், வேர்க்கடலை, அப்படி இல்லை அப்படின்னா பாசிப்பயிறு ஏதாவது ஒன்று வேக வச்சது, எல்லா பயிருமே. ஏன் அப்படின்னா அவள் பருப்பாவோ குழம்பாவோ இல்லை சாம்பார் அந்த மாதிரி வச்சா பாப்பா சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சேன். இந்த மாதிரி உப்பு மட்டும் போட்டு வேக வச்சேன் அப்படின்னா அவள் கொஞ்சமாவது சாப்பிட்றான். ஸோ எப்படியாவது அவளுக்கு சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மனசில் இருக்கே தவிர வற்புறுத்தி கொடுக்கணும்னு தோண மாட்டேங்குது. அவள் சாப்பிடவும் மாட்டேங்கிறான். அவள் வந்து 1 year வரைக்குமே மதர் ஃபீட் தான், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாள். ராகிக்கூழ் கொடுத்தாலும் எதுவுமே அவளை வந்து சாப்பிட வைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இப்போ கூட நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அதை நிறையா. வெறும் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவாள். பீட்ரூட் இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரினா அவள் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறா. அது என்னென்னு எனக்கு தெரியல, அது எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்திக்கு இல்லைன்னா பூரி, தோசை அந்த மாதிரி வந்து மேடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நான் அவளே பழகட்டும் அப்படிங்கறக்காக அவள் பிளேட்டில் எப்போவுமே வந்து சாம்பாரோ சட்னியோ ஊற்றி வச்சிடுறது. அவள் கீழே வேஸ்ட் பண்ணாலும் ஓகே, சாப்பிட்டாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குது. குழந்தைகளை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறக்கே நமக்கு ஒரு சில டைம் தேவைப்படுது. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்குள்ளே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு தான் வருது. ஸோ ஃபுல் டைம் நம்ம மட்டும் கூட, அதாவது அம்மா இங்கே மட்டும் கூட இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த மழலை மொழியில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து அம்மாக்களால் மட்டும் சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பாப்பா வந்து சின்ன வயசு, அதாவது குழந்தையா இருக்கும்போதே வந்து அப்பா, நாங்கள் ஊரில் இருந்தோம் நேட்டிவில், இவர் பெங்களூரில் இருக்கும்போது அப்பப்போ வந்து பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருந்தது பாப்பாவை. ஸோ பாப்பா வந்து பெருசாக அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவகிட்ட கிடையாது. இப்போ நாங்கள் பெங்களூர் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவள் வந்து அதிகமாக அவள் அப்பா கூட அட்டாச் ஆகிறா, அவள் அப்பா கூட விளையாடுறா. இப்போவுமே ஏதாவது வேணும் அப்படின்னா அம்மா வேணும், அம்மா தான் தூங்க வைக்கணும், அம்மா பக்கத்துலேயே தான் படுத்துருக்கணும். காலையில் நான் எந்திரிச்சேன் அப்படின்னா அவளும் கூடயே எந்திரிச்சிருவாள். மத்தியானம் அப்படி தான், எப்போவுமே அவள் கூட தான் தூங்கணும், அவள் கூடயே இருக்கணும். ஏதாவதுன்னா ரொம்ப என்னை வந்து செல்லமாக, நானும் செல்லமாக அவளை பார்த்துக்குவேன். எப்போ இது ஏதாவதுன்னா கொஞ்சம் மிரட்டுவார். எனக்கு வந்து அவளை மிரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே நான் சமாதானம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப கோவம் வந்தால் எனக்கு வந்து ஒரு அடி கொடுத்துருவேன், ஏதாவது இந்த தோசை கண்ணி அந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப நமக்கு வேலையும் இருக்கும், அந்த டைமில் ஏதாவது அர்ஜென்ட்டான ஒரு வேலை அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஏதாவது ரொம்ப நைன்ட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு சரியான கோவம் வரும். ஆனால் அதிகமாக அடிக்கிறது இல்லை. இதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சு அப்படின்னா தான் வந்து, ஏன்னா அப்படின்னா நம்மளுக்கும் போஸ்ட்மார்ட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து இருக்க தான் செய்யுது. நிறையா வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம் நிறையா அவங்ககிட்டேருந்து. அதுதான், அதை கற்றுக்கிறக்கே நமக்கு ஒரு சில நாள் ஆகிறங்காட்டி அது என்னடா எதுக்கு அழுகிறாங்க, ஏன் அழுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆக்கிரும். அதுக்கப்புறம் ஃபேமிலியும் பார்க்கணும், சாப்பாடும் செய்யணும், வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும், நம்மளும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் அவள் கூட அப்படியே பேசிகிட்டே வந்து நான் வந்து சட்னி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கோதுமை தோசை அண்ட் ராகி தோசை. மார்னிங் தான் கோதுமை தோசை. இது 2 விலாக ஆட் பண்ணியிருக்கங்காட்டி இதை நான் அப்படியே சொல்லிட்டேன். அவள் வந்து சில்லாஞ்சிருக்கிய பாட்டு கேட்டுட்டு இருந்தா. அதுக்காக அவள் கேட்குறா, பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா சில்லாஞ்சிருக்கி எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி அவள் என்கிட்ட கேட்டாள். அவளே சொல்லிக்கிறான், சில்லாஞ்சிருக்கி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவளே சொல்லிட்டா. இந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது வந்து அவள் இப்போ புரிய ஆரம்பிக்குது என்ன நடக்குது எது. நான் சொல்லும்போது கொஞ்சம் வந்து அந்த மழலை மொழியில் கேட்கும்போது வந்து அழகாக இருக்குது. குழந்தைக பேசினாலும் அழகு, குழந்தைக என்ன பண்ணினாலும் அழகு.
அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. நான் வந்து வேர்க்கடலை வேக வச்சுட்டு அவ அப்பாவுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னேன். கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஒரு குண்டால அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இது எல்லாத்தையும் அப்பாவுக்கு தான் கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கல. எல்லாத்தையும் கொண்டு போய் அவ அப்பாக்கிட்டேயே கொடுத்துட்டாங்க. எப்படா பாப்பா ஈவினிங் ஆகும், அப்பா வந்து ஆஃபீஸ் விட்டு வருவார் அப்படின்னு அவள் வெயிட் பண்ணிட்டே இருப்பாள். 4:30 ஆச்சு அப்படின்னாலே அந்த ஜன்னலை பார்த்துட்டே இருப்பாள். வந்து அவர் காலிங் பெல் 2 டைம் அடித்தா இங்கே மேடம் வரை குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் எல்லாம் காலிங் பெல் அடிக்கல, நான் போய் திறந்தேன் அப்படின்னா அவளுக்கு அந்த அப்பா வந்துட்டாங்கங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. காலிங் பெல் அடித்தா தான் அவளுக்கு அந்த ஒரு ஃபீலே வரும். அது என்னன்னே தெரியல. அப்போ மேடம் கொஞ்ச நேரம் ஜாலியாகிடுவாங்க. ஆனால் வந்தோடனே அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவ்வளோதான். அது வந்தோடனே அந்த ஒரு குஷி மட்டும்தான். வந்தோடனே அவரோட டிஃபன் பாக்ஸ், ஆஃபீஸுக்கு கொண்டு போயிருது எல்லாத்தையும் சாமத்தான் வாங்கிட்டு வந்து டிஃபன் பாக்ஸை சிங்கில் போட்டுட்டு பேக்கில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னா அவர் கூட ஒரு நிமிஷம் கூட மடியில் உட்காரதா அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாள். உடனே அடுத்த வேலைக்கு போயிடுவாள். நம்மளை தான் அதிகமாக தேடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் டைம் நாம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலே என்னமோ அவங்க நம்ம கூடயே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில டைமுக்கு வந்து அது நமக்கே கஷ்டம் ஆயிரும். எங்கேயாவது விசேஷம் அப்படி வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, நம்மளையே வேணும், நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்போது, நமக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்க மாட்டேது. ஹஸ்பண்ட் கிட்ட இருக்க மாட்டேறாங்க, மற்ற யார் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் இருக்க மாட்டேறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறையா வந்து எல்லாருக்குமே இது ஃபீலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் வேணும்னு வந்து நியூ மாம்ஸ் எல்லோரும் நினைக்கிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, தலை சீவருக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. எக்ஸ்பெஷலி நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாப்பாவும் நான் மட்டும் இருக்கோம் அப்படின்னா பெருசாக வந்து அவளை வச்சுட்டு நம்ம பாத்ரூம் போகிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு வெளியே நகரக்கு விடவே மாட்டாங்க. இது எல்லா அம்மாக்களும் இந்த ஃபீல் இதை தனியாக அவங்கள வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே நான் வந்து சட்னி அரைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து எப்போவுமே சின்ன ஜார் எடுக்க மாட்டேன். ஏன்னா தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா தெறிக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஜார்லேயும் தண்ணி தெறிச்சுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு டைமும் நினச்சிட்டே தான் மிக்ஸி ஜார் எடுத்து வைப்பேன். அதுக்கு முன்னாடி என்ன நினைப்பேன் அப்படின்னா, பாப்பா வந்து இந்த கபோர்டெல்லாம் கீழே இருக்கங்காட்டி அவள் ஓப்பன் பண்ணி வந்து இந்த மிக்ஸியை வந்து ஆன் பண்ணி விட்ருவா. நான் ஒவ்வொரு டைம் தெரியாமல் போட்டேன் அப்படின்னாலே எனக்கு அதுவே வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது டர்றங்கும்போது. ஸோ அப்படிங்கும்போது அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். ஓகே இன்றைக்கி அது இல்லை, இன்றைக்கி பர்ஃபெக்டாக நம்ம இது பண்ணிடுவோம் அப்படிங்கும்போது இந்த மிக்ஸி என்ன பண்ணுச்சுன்னு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் போல். அதனால வந்து எனக்கு வந்து தண்ணி தெறிச்சிருச்சு. சரி ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு க்ளீனிங் வேலை அதிகமாகுது அப்படின்னு நினச்சாலே மறுபடியும் இந்த வேலையெல்லாம் இருக்குது, இவ்வளோ நேரத்தில் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்போது மறுபடியும் ஒரு வேலை வரும்போது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. ஓகே அப்படின்ட்டு நானும் வேர்க்கடலை சாப்பிட்டேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கொண்டு வந்து அவள் கையில் ஞாம்பி கொடுத்தா, நானும் சாப்பிட்டு அப்படியே சட்னி அரைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ மேடம் உடனே வந்துடுவாங்க. சட்னி அரைக்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மேடம் வந்துடுவாங்க. என்னையும் எடுத்துக்கோ. அவள் மோஸ்ட் லைக்லி நான் சாப்பாடு செய்யும்போது அப்படின்னா அடுப்புக்கிட்ட உட்காந்துக்குவான். அது தப்பு தான், அம்மா அக்கா எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனாலும் நான் மட்டும் இருக்கிறனால அவள் அழுதுகிட்டே இருந்தான்னா என்னால் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியல. நான் ஏறி உட்கார வச்சிட்றேன். கத்தி கேட்குறான், நான் கொடுக்க தான் செய்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு கைக்கு பட்டுரும் அப்படின்னு சொன்னாலும் மேடம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது பூண்டோ வெங்காயமோ இது மாதிரி பண்ணுறாங்க. அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதை மேனேஜ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவளுக்கு ஸ்க்ரீன் டைம் இல்லை அப்படிங்காட்டி அவளை ஏதோ ஒரு வகையில் என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கழுவிட்டே வந்து அவள் கூட பேசிகிட்டே இருக்கேன். அவள் வந்து என்ன பண்ணாலும் கூடயே இருக்கணும். கொஞ்ச நேரம் ஏதாவது அவளை கண்டுக்கல அப்படின்னா அம்மா இங்கே வா, இல்லை அப்படின்னா மேடம் வந்து டல்லாயிருவாங்க. ஏன் சாமி இப்படி இருக்க, அவள் கூட கொஞ்ச நேரம் போய் உட்காந்தோம் அப்படின்னா மேடம் வந்து ஆக்டிவ் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. குழந்த வந்து என்கிட்டயே ரொம்ப அட்டாச்சாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் அவளுக்கு வந்து அந்த லோன்லி ஃபீலாக இருக்கோ, நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டி அவள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாளோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நாங்கள் ஆல்ரெடி 1.5 இயர்ஸில் அவளை இங்கே வந்து ஸ்கூலில் சேர்த்திருந்தோம்.
ப்ளே குரூப்ஸ், டே கேர் மாதிரி சேர்த்திருந்தோம். 1 ஹவர் மட்டும்தான். ஆனால் அந்த 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சளி, காய்ச்சல் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சின்ன குழந்த. நாங்கள் இந்த சளி, காய்ச்சல் கடிக்கிறக்கோ டாக்டர்கிட்ட போகிறனால டாக்டர் சொன்னாங்க, இல்லை குழந்தைங்க எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு ஃபஸ்ட்டு 6 மந்த் அவங்க செட் ஆகிற வரைக்கும் அடிக்கொருக்கா சளி, காய்ச்சல் வரதான் செய்யும். அது 1.5 இயர்ஸில் நீங்கள் ஸ்கூல் ஜாயின் பண்ணி விட்டிங்கனாலும் சரி, இல்லை 5 வயசில் குழந்தைகள சேர்த்து விட்டிங்கனாலும் சரி, இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் ஒரு 6 மந்த்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சில டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த வயசில் குழந்தைய அனுப்புறது சரி கிடையாது, 4 வயசு 5 வயசு அப்படிங்கும்போது அனுப்புனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அனுப்புறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து 1.5 இயர்ஸ் ஆகியும் பேச ஆரம்பிக்கல அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா அவளுக்கு கிட்ஸ் ரொம்ப பிடிக்கிறதுனால சரி அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம். ஆனால் அனுப்பிச்சிட்ட 2 வாரத்தில் பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தா. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் இங்கே வந்து கன்னடம் இல்லைன்னா தெலுங்கு இல்லைன்னா இங்கிலீஷ் ஜென்ரலாக. ஸோ பாப்பா வந்து அங்கே வந்து போயிட்டு ஆக்டிவாக இருந்தாலான்னு கேட்டால் இல்லை, அம்மா வேணும் அந்த மாதிரி தான் அழுதான். ஸ்நாக்ஸ் எது கொடுத்து விட்டாலும் சாப்பிட மாட்டான். ஆனால் இங்கே நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே சோஃபாவில் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் எடுத்து சாப்பிடுவான். நானே தான் ஊட்டி விடணும். இப்போவும் அப்படி தான். அப்பா ஊட்டி விடக்கூடாது, வேறு யாரும் ஊட்டி விடக்கூடாது, நானே தான் ஊட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுவாள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாதம் ஸ்கூல் போனால் 3 மாதம் கணக்குக்கு 3 மாதம். ஆனால் அவள் போனது என்னமோ ஒரு மாதம் அந்த மாதிரி ஃபுல்லாக போயிருப்பாள். அதுக்கப்புறம் நாங்களே தீபாவளிக்கு ஊருக்கு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அவள் வந்து ஒரு 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி விட்டுட்டோம். ஆனால் ஸ்கூலில் கூட கேட்டாங்க, இவ்வளோ சின்ன குழந்தைய எதுக்கு கொண்டு வந்து சேர்த்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க. 2 பேரும் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு வந்து என்னென்னா அவள் குழந்தைகளோடு இருந்தால் ஜாலியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இங்கே நிறையா குழந்தைகள பார்த்தா அவள் வந்து ஆக்டிவாக ஃபீல் பண்ணாள். ஸோ அதுக்காக வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லி நான் தான் அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். பட் அது கொஞ்ச நாள் கழித்து இல்லை, அது நம்ம கூட இருக்கிறதா சரியோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ பார்த்தாலும் ஸ்கூலை பார்த்தாலும் நான் ஸ்கூலுக்கு போகிறேன், எங்கே ஸ்கூல் பார்த்தாலும் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் இப்போ கூட அவன் மேலே நம்பிக்கை வர மாட்டேது. ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் ஆக்டிவாக இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால் ஒரே முடிவாக வேண்டாம், 3.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்கூலில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. மேடம் மிக்ஸி போட்டால் உடனே வந்துடுவாங்க. நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு அவள் வாய்ஸில் கொடுப்பா. அது அழகாக இருக்கும். இது வந்து நைட்டு, ஓகேவா. அடுத்தது நான் வந்து துணி மடிக்கிறது எப்போவுமே வந்து மார்னிங் அதாவது ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி தான் நைட் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அவளோட துணி நிறையா இருக்கும். ஒரு நாளைக்கு 4-5 செட் ஆகிறனால துணி நம்ம காய போட்டதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா துணியும் எடுத்து போட்டு நான் போட்டு பார்க்குறேன்னு எனக்கு டெய்லியும் அது துணி மடிக்கிறதுக்குள்ளே ஒரு தலைவலி உண்டாக்கிடுறா. அதனால் என்ன பண்ணுறது, ஏர்லி மார்னிங் நைட் எடுத்து வச்சா அப்படின்னா சேர்லாம் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏர்லி மார்னிங் அவள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கடன்னு எல்லாத்தையும் மடித்து கொண்டு போய் வச்சுருவேன். இல்லை அப்படின்னா மேடம் நான் இந்த துணி போடுறேன் அந்த துணி போடுறேன்னு சொல்லிவிட்டு எல்லா துணியும் எடுத்து போட்டு பார்த்துருவாங்க. அதனாலே வந்து அவள் சொன்னாலும் காலையில் எந்திரிச்சு அடம் பிடிச்சா அப்படின்னா எனக்கு அந்த மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறது இல்லை. ஏதாவது கழுதாங்க காலையில் எந்திரிச்சோன்னே அப்படின்னாலே நமக்கு வந்து ஓஹோ இன்னைக்கு அவ்வளோதான் நாள், மேடம் நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு புதன்கிழமை சாயந்தரம் அண்ட் வியாழக்கிழமை காலையில் நடந்தது ரொட்டீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்திரிச்சோன்னே துணி மடித்து வச்சுட்டு நான் வந்து சமையல் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக கிளம்பிட்டேன். ஓகே, அன்றைக்கி காலையில் வந்து நம்ம வீட்டில் வந்து கோதுமை தோசை, நைட்டு வந்து சட்னி அரைச்சேன் ராகி தோசைக்கு. அந்த சட்னியை அப்படியே வச்சுட்டோம். 2 பேர் இருக்கிறதுனால வந்து கரெக்டாக மெஷர் பண்ணியெல்லாம் சட்னியெல்லாம் அரைக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா நைட்டே சேர்த்து மார்னிங்க்கும் அரைச்சி வச்சுருவேன். எப்போ தோசை சுடுறா இட்லி சுடுறா அப்படின்னாலும் சட்னி வேணும் அப்படின்னா அரைச்சி வச்சுருவேன். சாம்பார்னால் காலையில் வச்சுட்டு மத்தியானத்துக்கு அதவே செஞ்சுக்கிறது.
ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனையும் பாப்பாவுக்கு பால் காய வச்சிடுது. இதில் என்ன ஒரு கூத்துன்னா, பால் காய வைக்கிறதுக்கு நான் வந்து பாலை வச்சுட்டுட்டு குண்டால வச்சு விட்டா நான் எப்போவுமே ரெகுலராக இல்லை, ஒரு 10 டைமில் ஒரு 3 டைமாவது அதை பால் வந்து வீணாயிருது. பால் பொங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா பாப்பா வந்துடுவா, அவள் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னா நான் அதுக்கு போயிட்டேன் அப்படிங்கும்போது நிறையா டைம் பால் வேஸ்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, பால் குக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் அதில் தாங்க பால் வச்சு விட்டுருந்தேன். அதில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுல வந்து தண்ணி ஊற்றி வைக்காமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா கூப்பிட்டா அப்படிங்கிறக்காக நான் வந்து வந்துட்டேன். பாலை வச்சுட்டு வந்துட்டேன். சரி, அது விசில் போடும், அது சேஃபாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து பால் குண்டாலே எல்லா பாலும் பொங்கிருச்சு. ஒரு மாதிரி கருவு வாசம் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நமக்கு வேலை எக்ஸ்ட்ரானதான் மிச்சம். அதுக்கப்புறம் நைட்டு கழுவி வச்ச பாத்திரங்க எல்லாத்தையும் எடுத்து அதாவது கபோர்டில் வச்சுட்டு நான் வந்து அடுத்தது வந்து தோசை சுடுறதுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெகுலராக இப்படி தான் இருக்கும். ரெகுலராக வந்து இதே மாதிரி நீட்டாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறக்கெல்லாம் இல்லை. எப்படி வேணாலும் காலையில் 10 மணிக்கு ஒவ்வொரு நாளைக்கு நம்ம வீடு கூட்ட ஆரம்பித்தோன்னா, இல்லை ஒவ்வொரு நாளைக்கு சாயந்தரம் அந்த மாதிரி தான் கூட்டம் வரும். நமக்கு இதுதான் வேலை அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால அது அப்படி தான் போயிட்டுருக்குது. ஒரு வேளை எனக்கு அது ஃபிக்ஸ் பண்ண தெரியலையோ என்னமோ தெரியல. யாராவது வந்து நியூ மாம்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். சுத்தமாக அவளுக்கு ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் டிவி இல்லை. நாங்கள் இவளுக்காகவே டிவி வாங்குறதில்ல. ஊருக்கு போனாலும் வீட்டில் அங்கேயும் டிவி போட மாட்டோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் நாங்கள் டிவியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபோன் வந்து எப்பாவது பார்ப்பா. ஹோட்டல் போனால் அப்படின்னா இப்போ போட்டு கொடுக்குறோம் இந்த 2 டைமாக. ஆனால் பெருசாக அவளுக்கு ஃபோன் கொடுக்குறதில்ல. ஏன்னா நம்மளை சாப்பிட விடாதங்காட்டி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த 2 டைம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இல்லை அப்படின்னா அவளுக்கு சுத்தமாக ஸ்க்ரீன் டைம் இல்லை. அவள் பார்த்துட்டு இருந்த நாட்களும் அதிகம்தான். எப்போ அப்படின்னா, நாங்கள் பாப்பா 9 மாதம் 10 மாதம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாங்கள் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த டைமில் வந்து ஃபுல்லாக வந்து சுட்டிக்கனமாக அந்த மாதிரி வந்து டிவியில் பார்க்க ஆரம்பித்தா. அதை பார்த்து சாப்பிட்றதில்ல, அதை எதை வேணும் அப்படின்னு கேட்குறதுனால அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவளுக்காக நாங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் சின்ன ஃபோன் யூஸ் பண்ணோம். ஏன்னா குழந்தைகளை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியுது. ஏன்னா அவங்கள சாப்பிட வச்சு அவள் சாப்பிட்டா அப்படின்னா தான் எனக்கு வந்து திருப்தியாகவே இருக்கும். நிம்மதியாக நான் சாப்பிடுவேன். அவள் சாப்பிடல அப்படின்னா அவ்வளோதான். எனக்கு வந்து அவள் சாப்பிடவே இல்லை அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபையிங்கே இருக்காது. ஸோ அதுக்காகவே என்ன பண்ணுறது, எப்படியாவது அவளை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தா. ஆனால் இப்போவுமே வந்து சாப்பிட்றதுல அவளுக்கு பிரச்சனை இருக்குது. சாப்பிட்றது அப்படின்னாலே அவள் வந்து அதுக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்டே காட்டுறதில்ல. அது என்னன்னு தெரியல. ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் வந்து பாப்பா வந்து ஒரு 9 மாதத்து வரைக்கும் அவன் வந்து காலையில் நைட்டு வந்து தூங்க மாட்டாள். காலையில் 3 மணி அப்படி தான் தூங்க ஸ்டார்ட் பண்ணுவாள். நமக்கும் வந்து ரெகுலராக அந்த 3 மணி தான் தூக்கம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் நமக்கு தூக்கம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு டயர்ட் ஆயிரும். எனக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு யாராச்சுக்கும் இந்த மாதிரி ரெகுலராக அவங்க லேட் நைட்டில் தூங்குறாங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, எனக்கு மட்டும்தான் அவள் அப்படி இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கு முன்னாடி எங்கள் அக்கா பொண்ணு இருக்கா. அவளுக்கும் இவளுக்கும் 6 மந்த் தான் டிஃப்ரென்ஸ். பட் இவள் அளவுக்கு அப்படியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் நம்ம வந்து மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணுறது வந்து நான் வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒவ்வொரு அழகான யூனிக்கான நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து மற்ற குழந்தைகளோட நம்ம குழந்தைகள கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.